சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா சொல்வதை நீ கவனமாக கேள். இந்த பதிவு உனக்கு மிக முக்கியமானது. நான் சொல்வதை கேட்பாயா? இதை முழுவதுமாய் கேள் பிள்ளையே. பிள்ளையே, உன் எண்ணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையை நீயே மாற்றிவிடலாம். முடியாதது கூட முடித்து காட்டலாம். உன் எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால். பிள்ளையே, உன் எண்ணம், பேச்சு, செய்யும் செயல் எல்லாம் ஒரே எண்ணங்களாக இருந்தால், அதுவும் நல்ல எண்ணங்களாக இருந்தால் உன் வாழ்வில் துன்பங்கள் வராது. எதற்கு கவலைப்படுகிறாய்? பிள்ளையே, இன்று நன்றாக பேசினவர்கள் மறுநாள் பேச மாட்டார்கள். இது எல்லாம் அவரவர் பேச்சுக்களாலும் வார்த்தையாலும் தான் நட்பு தொடர்வதும் விலகுவதும் பிள்ளையே. பணம் இருந்தால் அத்தனையும் வாங்கிவிடலாம் நினைக்கிறார்கள். பணம் இருப்பவர்கள் இடத்தில் நிம்மதி இருக்காது. உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் அனுபவங்கள் உனக்கு பாடமாக கற்றுத்தருகிறது. பிள்ளையே, உன்னிடம் அன்பை சரியாக காட்டாமல் என்றும் உன்னை குறை சொல்லிக் கொண்டும் உன்னை கண்டாலே கோபமும் வெறுப்பும் காட்டியதால் பிரச்சனை தான் உருவாகியுள்ளது. யோசித்து பேச தெரியாமல் குறை சொல்லிக் கொண்டு இருந்தால் எந்த ஒரு பலனும் கிடையாது. பிள்ளையே, வாழும் வாழ்க்கையை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ தெரியாதவர்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார்கள். எதையும் யோசித்து முடிவு செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது. பிள்ளையே, தேவையில்லாத நினைவுகளை மறந்தால் உன் மனம் தெளிவாகும். யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது, எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழலாம், இந்த கஷ்டங்களை எப்படி கடந்து வருவது, இதுதான் முக்கியம். இதை தெரிந்து கொண்டாலே மிக சிறப்பானது தங்கமே. உன் வாழ்க்கையை நீ நினைத்தால் சந்தோஷமாக வாழலாம். வாழ்க்கை மிக குறுகிய காலம். அதனால் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே பிள்ளையே. உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன். நீ என்னை அழைத்தால் ஓடி வருவேன். என்னை மறந்து விடாதே பிள்ளையே. நீ நேர்மையான பிள்ளை. நீ உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் விலகி செல்வார்கள். தேவையில்லாமல் உன்னை குறை சொல்வார்கள். இதற்காக நீ ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது பிள்ளையே. உன்னை குறை சொல்ல சில பேர் இருந்தால்தான் உனக்குள் ஒரு மாற்றம் வரும். குறை சொல்லும் வாயை மூட வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். பிள்ளையே, எதையும்
தைரியமாக துணிந்து சவாலான செயல்களை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படு. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தீர யோசித்து செய். பிள்ளையே, நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கு என்று எப்பொழுதும் நீ நினைக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாமல் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளையே, தைரியமாக அத்தனையும் கடந்து வா. உனக்காக உன் சாயப்பா இருக்கிறேன். கவலைப்படாதே, உன்னை கைவிட மாட்டேன். பிள்ளையே, என்றும் நல்லதை மட்டும் நினை. உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?